சார் வைக்கணும்? Manicure, pedicure, facial, waxing, body spa, hair lengthening, nail extensions and feet and hands. And இப்போ புதுசாக ஏதோ இளநீர் நுங்கு ஐஸ்கிரீம் ஃபேஷியல்னு ஒன்று வந்திருக்காமே, அதுவும் பண்ணணும். டோட்டலாக எவ்வளோ ஆகுது? அரௌண்ட் 45K. 45K-வா? இந்த 45K கொடுத்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நான் எனக்காகவா பண்ணுறேன்? உடல் மண்ணுக்கு உயிர் ஃபரீனாக்குன்னு சொல்லக்கூடிய என் அன்பான ஃபேன்ஸ்க்காக தானே பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம ஸ்டார் டைரியில் வெண்பாவாகிய ஃபரீனாவை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபரீனா ஒரு மாதத்துக்கு மேக்கப் அண்ட் ட்ரெஸ்ஸிங்க்கு எவ்வளோ செலவு பண்ணுவாங்க? மேக்கப் அண்ட் ட்ரெஸ், டு பி வெரி ஹானஸ்ட், இப்போ வந்து எல்லாமே கொலாபரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுனால ஆர்டிஸ்ட்லாம் வந்து ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா டிஜிட்டல் வேர்ல்ட், எல்லாமே டிஜிட்டல். ஸோ அப்படி இருக்கும் போது நமக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஏன் ஒரு ஹியூமனுக்கு வந்து என்ன தேவையோ, ஒரு நல்ல ஹேர், ஒரு நல்ல ஃபேஸ், ஸ்கின்னு, மேக்கப், அப்புறம் நெயில்ஸ், அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொலாபரேஷன் விச் இஸ் ஃப்ரீயாக வந்து வந்துடுது. நம்ம வந்து அவங்கள ப்ரமோட் பண்ணி அவங்கள பெரிய ஆளாக்குறனால பெருசாக செலவுன்னு பார்த்தா எதுவும் கிடையாது. இந்த ஃபேஸ் வாஷ், அப்புறம் இந்த மாய்ஸ்சரைசர், அந்த மாதிரி மிஞ்சி போனால் என்ன ஒரு 5000 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். குக் வித் கோமாளியோட இந்த சீசன் டைட்டில் வின்னர் யாரு? எனக்கு தெரிஞ்சு பிரியங்காவாக இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் அவங்க வந்து எப்போவுமே குக்கிங் வீடியோஸ், எப்படி வந்து என்ன மாதிரி யூனிக்காக சமைக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக சமைக்கலாம், பிளேட்டிங் கொண்டு டிஃப்ரெண்ட்டாக அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு எப்போவுமே அவங்க வந்து அந்த குக்கிங் வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்காங்க. அதர் தென் பீங் ஆன் ஷோஸ். ஐ மீன் இந்த ஷோவில் அவங்க ஆங்கராக இருக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ என்னமோ தெரியாது, பட் இதுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஐ திங்க் ஷி மைட் டு வின். ஒரு சீரியல் ஆக்ட்ரஸாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்? ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதுவும் நான் பண்ணது வந்து நெகட்டிவ் ரோல் வேறு. ஸோ ஃபுல்லாக வந்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டி தான். நான் சீரியலில் பண்ணுறதை விட இந்த மக்கள் காட்டுறது, இந்த கமெண்ட்ஸ் பண்ணுறது, அப்பப்போ அந்த மாதிரி இருக்குது. நான் பேசுகிற டைலாகை வந்து ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்கும். நான் உன்னை சும்மா விட மாட்டேன், வாழ்க்கையை அழிச்சிருவேன், அது இதுன்னு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம சொல்கிறது போக அதை ஸ்க்ரீனில் பார்த்து மக்கள் நான் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஓகே இவங்க ஒரு நெகட்டிவான பர்சன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க போல். ஸோ நெகட்டிவ் ரோலுக்கு இந்த கஷ்டம் அப்படின்னா, அந்த பாசிட்டிவ் ரோல் பண்ணுறவங்களுக்குமே வந்து எப்போ பார்த்தாலும் அந்த பாசிட்டிவ் கேரக்டர் அழுதுகிட்டே இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் இப்படி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கோம், இல்லை கணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கோம், இல்லை அழுதுகிட்டு இருக்கோம். பாசிட்டிவாக அழகாக வந்து ஒரு ரொமான்ஸ் பண்ணுறோம், ஒரு கிச போடுறோம் அப்படின்னு இல்லாமல் இப்படி அழுதுகிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா, சீரியல் கேரக்டர்ஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. அந்த கேரக்டர் சம்டைம்ஸ் நம்ம மனசுக்குள்ளே போய் நம்ம மைண்டையும் அஃபெக்ட் பண்ணுறதுனால அது கொஞ்சம் கடினமான ஒரு வேலையாக தான் இருக்குது. இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சீரியல் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் கொஞ்சம் சம்பளத்தை கொஞ்சம் பார்த்து கொடுத்தீங்க, ஒரு லட்சமாக கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வர விமர்சனத்தெல்லாம் நீங்கள் எப்படி ஏற்றுப்பீங்க? ஆமாம், ஆக்சுவலாக வந்து நெகட்டிவ் ரோல் நடித்ததுக்கு அப்புறமா வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, அடுத்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அஃப்கோர்ஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வந்தது சீரியலில். ஸோ நெகட்டிவ் ரோலாகவே வந்தது. ஸோ ஒன்ஸ் ஒரு நெகட்டிவ் பண்ணிவிட்டு திரும்ப நெகட்டிவ் பண்ண வேணான்னு ரொம்ப வெயிட் பண்ணி நான் இந்த குக் வித் கோமாளி வேறு ஒரு ஜானர், கம்ப்ளீட்டாக வேறு மாதிரியான ஒரு ஜானர் வந்து சூஸ் பண்ணேன் நான், காமெடி ஜானர் அப்படின்ட்டு. ஸோ இதில் என்னை பார்த்தவங்கலாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டிங்காக வந்து பேசினாங்க. உங்களை நாங்கள் எப்படி பார்த்தோம், நீங்கள் யார் தெரியுமா, நீங்கள்லாம் இதை பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஆக்சுவலாக ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா எல்லாமே வந்து பண்ணணும் இல்லையா? ஸோ டெஃபினட்டாக ஒரு நெகட்டிவ் ரோலும் பண்ணணும், ஒரு ஹீரோயினும் பண்ணணும், ஒரு காமெடியும் பண்ணணும். ஆக்சுவலி சொல்லப்போனால் அதுவும் உண்மையில்லை, இதுவும் உண்மையில்லை. எல்லாமே வந்து ஒரு நடிப்பு, ஒரு ட்ராமா, டெலிவிஷனில் மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எனி ரோல் இட் இஸ் ஈக்குவல் ஃபார் மீ. நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு உங்களோட ரிப்ளை என்ன? எந்த ஒரு ஆர்டிஸ்ட், நீங்கள் இப்போ கூட வந்து சும்மா நீங்கள் ஃபோனில் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாருங்களேன், எந்த ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து நெகட்டிவ் கமெண்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதுவும் வந்து அவங்க அம்மா, அவங்க தங்கச்சியை சொல்லக்கூடாத வார்த்தைகளில் வந்து டெஃபினட்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன் பெண்களே வந்து அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. மேபி ஆர்டிஸ்ட் அப்படின்னா அப்படிதான் அப்படின்னு அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களா என்னன்றது வந்து தெரியல. பட் அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர்றதுக்கு வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரோ வி டோன்ட் ஹேவ் டைம் ப்ரோ, அவ்வளோதான் சொல்ல முடியும். அந்த நெகட்டிவ் கமெண்ட் வந்து எங்களை அஃபெண்ட் பண்ணவோ இல்லை எங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய பார்ட்டாவோ இருக்குது அப்படின்றத வந்து சொல்லவே முடியாது. அதாவது
கமெண்ட் பண்ணுறனால தான் இன்னும் நீங்கள் வந்து எங்களுக்கு பின்னாடியே இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒருத்தவங்க நெகட்டிவாக உங்களை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக பொறுப்பே கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரியும் நீங்கள் யார், உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு. ஸோ யாரோ எவரோ சொல்கிற ஒரு சின்ன ஒரு கமெண்ட்டுக்காக வந்து நம்ம லைஃப்பை ஸ்பாயில் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அப்படின்றத நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். உங்களை பற்றி 60 செகண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னை பற்றி நானே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னோட கெரியரை வந்து நானே அமைச்சிக்கிட்டேன் வித் மை பேரண்ட்ஸ் சப்போர்ட் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் ஓட ஆரம்பித்தேன், ஓடிட்டுருக்கேன், ஓடிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு விமனாக ரொம்ப ப்ரௌடாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் டெலிவிஷன் தான் என்னோட கெரியர் அப்படின்னு ரொம்ப சின்ன வயசுலேயே என் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணி உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன சேனலில் ஆரம்பித்து ஓகேடா இன்றைக்கி நம்ம டிவியில் வந்துட்டோம், நாளைக்கே நம்ம உலகத்துக்கு ஃபுல்லாக தெரிய போகிறோம் அப்படின்ட்டு நான் வந்து ஸ்டெப் அவுட் பண்ணேன். ஆனால் நான் உலகத்துக்கு தெரியறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்த 10 வருஷம் தான் இந்த 60 செகண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோ ஸ்ட்ரகிள், அவ்வளோ ஹர்டில்ஸ், அவ்வளோ அவமானங்கள், அவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ், அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து ஓரளவுக்கு நிறைய பேரோட மனசில் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌடாக இருக்குது. மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஃபரீனாவோட முகம் என்ன? எல்லாருமே வந்து கேட்பாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் கூட உங்கள் குழந்தை கூட நீங்கள் ஃபோட்டோவே போட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ டு பி வெரி ஹானஸ்ட், என்னோட ஃபேமிலி லைஃப் வந்து வெரி ஸ்மால் அண்ட் வெரி ப்ரைவேட். நாங்கள் வந்து எப்படின்னா ரொம்ப அப்படியே கொஞ்சிக்கிட்டு அப்படியே வந்து எப்போவுமே வந்து லவ் யூ, கிஸ் யூ, மிஸ் யூ லெட்டர் கொடுத்துட்டு அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய கப்பிள் ஃபேமிலி கிடையாது. ஸோ ஒரு நாள் என்ன சொல்கிறது, எங்களுக்குள்ளே நடக்கிற விஷயம் எல்லாமே வந்து ப்ரைவேட். எங்களை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாமல் இருந்தால் தான் ஏன்னோ அது நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அதுதான் விஷயம். இதுதான் நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தையோட அம்மாவா ஃபரீனா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங் இது ஆக்சுவலாக. நானா இதெல்லாம் பண்ணுறேன், என்னால் கூட இது முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ மதர்ஹுட் வந்து இஸ் ஒன் ஃபென்டாஸ்டிக் ஜர்னி. அதுவும் எனக்கு வந்து பையன் பிறந்திருக்கான். ஸோ அவன் வந்து எப்படின்னா செம்மையாக என் வைபிலேயே வந்து மாசாக இருப்பான். ஸோ அம்மாவாக என்னென்ன வந்து ஒரு குழந்தைக்கு பண்ணணுமோ அதை விட நான் வந்து நிறையாவே கஷ்டப்பட்டு என் குழந்தைக்காக வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா அம்மாவும் அப்படி தான். ஸோ அந்த மாதிரி நானுமே வந்து அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே கேட்பாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஷூட்லேயே இருக்கீங்களே, உங்கள் பையனை வந்து பார்க்க மாட்டிங்களா, டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டிங்களா அப்படின்லாம். அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து நான் சீரியல் ஷூட்டிங்கில் தான் என் டீம் கிட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியும், 1/2 hour ஒன்ஸ் ஒரு சீன் முடிஞ்சு எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 hour பிரேக் இருக்குது, அடுத்த சீனில் நான் இல்லை, 2 சீன் தள்ளி தான் நான் இருக்கேன் அப்படின்னா ஷூட்டுக்கு நடுவில் போய் என் குழந்தைய பார்க்குறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஷூட் அப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே நான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது அவனை மட்டும்தான். கம்ப்ளீட்டாக என்னை வந்து நான் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நான் இருக்கிற டைம் எல்லாமே அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அதை நினைக்கும் போது கூட எனக்கு சம்டைம் வந்து ப்ரௌடாக இருக்கும். ஓகே, ஐ எம் எ குட் மதர், யூ நோ. ஓகே, ஸோ இந்த வார ஸ்டார் டைரியில் உங்கள் ஃபரீனாவை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நானுமே இந்த ஷோ மூலமாக உங்களை பார்த்ததில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ நம்ம விஜய் டிவியில் அடுத்த ஷோவில் பார்க்கலாம்.